ஹரிஹர சுதனைய சுவாமியே ஓம் சுவாமியே சனாதனம் சுதாமயம் சதா சுதீர்த்தலோச்சனம் சுமோகனம் சுதர்சனம் யோகமான்ய சுவாமியே சனாதனம் சுதாமயம் சதா சுதீர்த்தலோச்சனம் சுமோகனம் சுதர்சனம் நின்கடலின பொன்கடலின கைவணங்கி ஜன்ம புண்ணியமறியണം കുളിർക്കണം പ്രഭോ സ്വാമി നിൻ കടാക്ഷ കാന്തി തേടി കാടകങ്ങൾ താണ്ടി ഞങ്ങൾ വരികയാണ് തരിക ദിവ്യ ദർശനം നിന്റെ തങ്ക വിഗ്രഹത്തിലമരു മരളി മലരു പോലെ വിരിയുവാൻ കഴിഞ്ഞിരുന്നുവെങ്കിലോ സ്വാമിയേ ശരണം ശരണം അയ്യനേ ശരണം ശരണം അഭയം നീ ശരണം ശരണം എന്നുമേ സ്വാമിയേ ശരണം ശരണം അയ്യനേ ശരണം ശരണം അഭയം നീ ശരണം ശരണം എന്നുമേ സ്വാമിയേ കരിമലയും അഴുതമേടും കാട്ടുകല്ലും കൂർത്ത മുള്ളും കാലുകൾക്കു പരവതാനിയ സ്വാമി വാഴും ആ മലയിൽ ജാതി ഭേദമേതുമില്ല സ്വാമിമാരാണവിടെ സകലരും കലിയുഗയാക ഭൂവിൽ കതിരണിഞ്ഞ ഭാവുകം മാമല മേലെ വിണ്ണിൽ വന്നുദിച്ച താരകം ശരണപഥങ്ങളിലെ പ്രണവ ദിവ്യ മന്ത്രണം ജീവിതരാത്രിയിലെ സുഹൃത സൂര്യ സുസ്മിതം നിൻകടലിന പൊൻകടലിന കൈവണങ്ങി ജന്മ പുണ്യമറിയണം കുളിർക്കണം പ്രഭോ സ്വാമി നിൻ കടാക്ഷ കാന്തി തേടി കാടകങ്ങൾ താണ്ടി ഞങ്ങൾ വരികയാണ് തരിക ദിവ്യ ദർശനം നിന്റെ തങ്ക വിഗ്രഹത്തിലമരു മരളി മലരു പോലെ വിരിയുവാൻ കഴിഞ്ഞിരുന്നുവെങ്കിലോ സ്വാമിയേ ശരണം ശരണം അയ്യനേ ശരണം ശരണം അഭയം നീ ശരണം ശരണം എന്നുമേ സ്വാമിയേ ശരണം ശരണം അയ്യനേ ശരണം ശരണം അഭയം നീ ശരണം ശരണം എന്നുമേ அமைதியும் செழுமையும் மூவுலகையும் ஆண்டு கொண்டிருந்த பொழுது ஒரு பொல்லாத அரக்கன் தோன்றினான். அவன்தான் மகிஷாசுரன். பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. மகிஷாசுரன் கடும் தவம் இருந்தான். அவனுடைய தவ வலிமையை கண்டு மகிழ்ச்சி அடைந்து பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார். எந்த தேவர்களாலும் அவனை கொல்ல முடியாது என்ற வரத்தையும் அவன் பெற்றான். மூவுலகையும் அழிக்கும் அளவுக்கு சக்தி பெற்ற ஒரு கொடுங்கோலனாக அவன் மாறினான். என்ன தேவர்களை மட்டுமே வணங்குவீர்களா புழுக்களே? இனி நீங்கள் என் பாதங்களை தான் வணங்க வேண்டும். எங்களால் முடியாது. வணங்குவதற்கு நீ எங்கள் இறைவன் அல்ல. அப்படி என்றால் சத்தம் அடியுங்கள். மகிஷாசுரன் தேவுலகத்தையும் விட்டு வைக்க மாட்டான் என்று அவர்களுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அவனுக்கு சக்தி அளித்தது அந்த இறைவன் என்றாலும் அவனை அழிக்கும் சக்தி அந்த தேவர்களுக்கு இல்லை என்று அவர்களுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அச்சமயம் நாரதமுனி அவர்களுக்கு உதவி செய்ய வந்தார். நாராயண நாராயண 33 கோடி தேவர்களின் சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டிக் கொண்டு ஒரு தேவியை உருவாக்குங்கள். அந்த தேவியால் மட்டுமே மகிஷாசுரனை அழித்து முவ்வுலகையும் காப்பாற்ற முடியும். நாராயண நாராயண. நாரதர் முனிவரின் ஆலோசனைப்படி தேவர்கள் அனைவரும் தவம் இருக்க துவங்கினர். இதன் பலனாக அற்புத பொலிவுடன் ஒரு தேவதை தோன்றினாள். சக்தி வாய்ந்த அந்த தேவியின் பெயர் சண்டிகா தேவி. தேவியார் தனது அவதாரத்தின் நோக்கமான மகிஷாசுர வதம் எனும் தனது குறியை நோக்கி புறப்பட்டார். ஹே மகிஷாசுரா, உன் முடிவு நெருங்கிவிட்டது. அவமானத்தால் ஆத்திரமடைந்த மகிஷாசுரன் அவளை நோக்கி விரைந்தான். தேவியின் கதையை முடிக்க மகிஷாசுரன் முடிவு செய்தான். மகிஷாசுரன் தன் படைகளின் உதவியோடு அவளை அழிக்க சென்றான்.
ஆக்ரோஷமான அந்த யுத்தத்தில் மகிஷாசுரனின் படை மடிந்தது. இறுதியில் மகிஷாசுரன் மட்டுமே எஞ்சி இருந்தான். எனது சகோதரரை இந்த நிலைமைக்கு உள்ளாக்கினவங்கள நான் விட மாட்டேன். இது சத்தியம், சத்தியம். இந்த விவசாயிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். எனது ராஜ்யத்தில் அரசரையும் மற்றவர்களையும் விட விவசாயிதான் சிறந்தவர். மிக்க நன்றி அரசே, நன்றி. அமைச்சர் சக்கரபாணி, இது போன்ற புகார்கள் இனி எழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தங்களின் ஆணை அரசே. அதிசயம். நீதியை காக்கும் நமது அரசருக்கு இணையாக இதுவரை நான் யாரையும் சந்தித்ததில்லை. உண்மைதான். நமது அரசர் பாண்டியனின் முன்னோர்கள் மரணத்திலிருந்து தப்பிப்பதற்காக சோழ பாண்டியர்களின் யுத்தத்தின் போது மதுரையில் இருந்து இங்கு வந்தவர்கள். அவர்களுக்கு இங்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்ட போது பந்தளத்தை அவர்கள் சொந்த நாடு போல் கருதுவார்கள் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் நம் அரசருக்கு பின் பந்தளத்தை யார் ஆழ்வார்கள்? என்னால் அதை நினைத்து கூட பார்க்க இயலவில்லை. அரசருக்கு பின் பந்தளத்தை ஆள ஒரு வாரிசை அரசனுக்கும் அரசிக்கும் இறைவன் அருள வேண்டும். எனக்கென்னவோ நாளுக்கு நாள் நமது திட்டங்களை நிறைவேற்றுவது கடினமாக தெரிகிறது. பொறுமையாக இருங்கள் அமைச்சரே. இல்லை இல்லை மகாராஜா. கேலி செய்கிறாயோ? இல்லை, அரசருக்கு பின் ராஜ்யத்தை ஆள யார் இருக்கிறார்கள்? நீங்கள் தான் அடுத்த அரசர். நமது அரசிக்கு குழந்தை உருவாகாமல் இருக்க நமது திட்டத்தின்படி அவர்களுக்கு மருந்து கொடுக்கிறீர்களா? நிச்சயமாக அமைச்சரே. அரண்மனை சமையல்காரன் நமது பணியை செய்து விடுவார். புதிய அரசரான பிறகு என்னை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் தான் அமைச்சராக இருப்பேன். நிச்சயமாக வைத்தியரே. உங்களை போன்று ஒரு புத்திசாலி எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் வைத்தியரே. குழந்தை பாக்கியம் இல்லாத என்னை விட்டு விடுங்கள். நீங்கள் வேறொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை தேவி, அந்த நினைப்பை நீ விட்டுவிடு. அரசே, உங்களுக்கு பிறகு இந்த பந்தளம் ராஜ்யத்தை யார் ஆழ்வார்கள்? இந்த நாடும் நாட்டு மக்களும் எனது துரதிர்ஷ்டத்தால் அநாதைகளாகி விடுவார்களே. இல்லை தேவி, இறைவன் நம்மை கைவிட மாட்டார். எத்தனையோ ஆண்டுகளாக நாம் குழந்தை வரம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இறைவன் உண்மையான பக்தனை என்றுமே கைவிட மாட்டார். കേഴുമെൻ പ്രാണനിന്നൊരു വരം നൽകുമോ? നിൻ കൃപാലോചനം അടിയനിൽ പതിയുമോ? ഡമരുവിൽ ഉണരുമാ സ്പന്ദനം ജീവനം മന്ദഹാസങ്ങളോ ചന്ദ്രസമ്മോഹനം ഈ മണൽ താരയിൽ പൂവിതൾ വിതറുമോ? പൂവിതൾ കുഞ്ഞുകാൽ മുദ്രയായി മാറുമോ? ശങ്കരം ശങ്കരം ശാശ്വതം. ഓം നമോ ശങ്കരം ശങ്കരം ശാശ്വതം.
மகிஷியின் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவோ மகாதேவனோ அவளை கொல்ல இயலாது என்ற வரத்தையும் அளித்தார். ஆதலால் மகிஷி தன் தவத்தை முடித்துக் கொண்டாள். எனது சகோதரரை கொன்ற தேவர்களை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. என் பழிவாங்கும் அத்தியாயம் இங்கே தொடங்குகிறது. தேவர்களை விட வலிமை அடைந்த மகிஷி அகங்காரத்தின் உச்சிக்கே சென்று உலகை அழிக்க ஆரம்பித்தார். தன் சகோதரனை கொன்ற தேவர்களை பழிவாங்க மகிஷி தேவலோகத்தையும் தாக்கினார். அச்சத்தில் தேவர்கள் ஓடோடி விட்டனர். இந்திர தேவர்களும் மற்ற தேவர்களும் முப்பெரும் தேவர்களிடம் அடைக்கலம் தேடினார்கள். முப்பெரும் தேவர்கள் அந்த மகிஷியை அழிக்கும் சக்தி தங்களிடம் இல்லை என்று கூறிவிட்டனர். பிரம்மதேவர் அளித்த வரத்தினால் அந்த மகிஷியை அழிக்க எங்களால் இயலாது. நாராயணனின் சக்தியும் மகாதேவனின் சக்தியும் ஒன்றிணையும் போது அற்புதம் நடக்கும். மகிஷியின் சக்தியை அழிக்க இயலும். சிவனிற்கும் விஷ்ணுவிற்கும் ஒரு மகன் பிறந்தால் அவன் மகிஷியை அழித்து பூலோகத்தையும் தேவலோகத்தையும் காப்பாற்றுவான். அப்படியே ஆகட்டும் நாராயணா. ஹர ஹர மகாதேவ ஹர ஹர மகாதேவ ஹரி ஓம் மகாதேவ ஹர ஹர மகாதேவ ஹரி ஓம் மகாதேவ ஹர ஹர மகாதேவ ஹரி ஓம். அப்பொழுது அனைத்து தெய்வீக சக்தியுடன் பிரகாசம் நிறைந்த ஒரு திவ்ய குழந்தை பிறந்தார். அவன்தான் ஐயப்பன். மகாதேவா, நமது புத்திரனை யார் வளர்ப்பார்கள்? நம்முடைய பக்தர்களாகிய பந்தளம் ராஜாவும் அவருடைய மனைவியும் ஒரு குழந்தை வரத்திற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த தெய்வீக குழந்தை அங்கு ராஜபோகங்களுடன் வளருவான். ஹரிகர புத்திரனாகிய ஐயப்பனை அவர்களிடம் ஒப்படைப்போம். அரசனை கொன்று நாம் இந்த ஆட்டத்தில் வெற்றி காண்போம். என்ன கூறுகிறீர்கள்? ஆத்திரத்தில் அறிவை இழக்காதீர்கள். இன்னும் எத்தனை நாட்கள் தான் காத்துக் கொண்டிருப்பது? ஞாபகம் இருக்கட்டும், அவசரத்தில் ஏதாவது செய்தால் பந்தளத்து மக்கள் நமது கதையை முடித்து விடுவார்கள். விடியலை பார்க்க நாம் உயிரோடு இருக்க மாட்டோம். தங்கள் அரசருக்காக அவர்கள் உயிரையும் கொடுப்பார்கள். நீங்கள் கூறுவதும் சரியாகத்தான் இருக்கிறது. தகுதி படைத்த நான் இங்கு இருக்கும் போது எதற்கு பாண்டி நாட்டைச் சார்ந்த ஒருவன் அரசனாக வேண்டும்? ஓ, குரலை தாழ்த்தி பேசுங்கள். உளவாளிகள் இருக்கக்கூடும். அவர்கள் அரசரின் உளவாளிகள் அல்ல, நம் பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு நமக்காக பணிபுரிபவர்கள். அவர்கள் அனைவரும் நமது அடிமைகள். அமைச்சர் சக்கரபாணி, நேற்று இரவு எங்கிருந்தீர்கள்? அது நான் இங்கதான் இருந்தேன். இல்ல, உதயணன் படை சேர்க்கிறான் என்று கேள்விப்பட்டேன். அதை பற்றி விசாரிக்க சென்றிருந்தேன். அமைச்சரே, உதயணன் எனும் அந்த கொள்ளைக்காரனை நாம் பலமுறை தோற்கடித்திருக்கிறோம். அரசே, அவன் ஆட்களை சேர்த்து பந்தளத்தை தாக்க முயற்சி செய்கிறான். எச்சரிக்கையாக இருங்கள். உதயணன் ஒரு அடிப்பட்ட புலி. நானும் தான். என்ன அமைச்சரே? நானும் நேற்றிரவு இதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அரசே. என்ன காரியமாக வந்துள்ளீர்கள்? உங்களுக்கு நான் எவ்வாறு உதவ வேண்டும்? என் துக்கத்தை தங்களிடம் கூற வந்திருக்கிறேன் அரசே. காட்டு பன்றிகள் உள்ளே நுழைந்து எங்கள் நிலங்களையும் மற்ற விலங்குகளையும் அழித்து விட்டது. அவைகள் ஊருக்குள்ளே நுழைந்து அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் அரசே.
கவலை கொள்ள வேண்டாம். நிச்சயம் நடவடிக்கை எடுக்கிறேன். நிலங்கள் மற்றும் கிராமத்தை சுற்றி வேலி போடுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணத்தை அரசவையில் பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, மிக்க நன்றி அரசே. வனதேவதையின் அனுமதியோடு நமது வேட்டையை தொடங்குவோம். விலங்குகளை காட்டிற்குள் துரத்தவே நாம் முற்பட வேண்டும். அவைகளை கொல்ல வேண்டாம். அதோ போகிறது. விடுங்கள், விடாதீர்கள். அவைகளை கொண்டு விடாதீர்கள். விரட்டுங்கள். சபரியும் ஸ்ரீராமனும் கால் பதித்த இந்த புனிதமான பம்பை நதிக்கரையில் சற்று நாம் இளைப்பாறுவோம். இந்த குளிர்ந்த ஆற்றங்கரையில் கூடாரத்தை அமைப்போம். நிச்சயமாக செய்கிறேன் மகாராஜா. குழந்தையின் அழுகை சத்தம். அற்புதமான குழந்தை, இறைவா, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய்? இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்கே? குழந்தை செல்வம் இல்லாத எனக்கு இவனை பரிசாக அளித்தீர்களா? இறைவா, இல்லை, வேண்டாம், எனக்கு வேண்டாம். குழந்தை எடுத்துக்கொள்ளும் பேராசை வேண்டாம். இவனுடைய பெற்றோர்கள் இந்த காட்டிற்குள் தான் இருக்க வேண்டும். நீதியையும் நேர்மையையும் கட்டி காப்பவர்கள் நீங்கள் ஏன் திரும்பி போகிறீர்கள்? என்னவாயிற்று? காட்டிற்குள் பச்சளங்குழந்தையை விட்டுச் செல்ல எப்படி மனம் வந்தது? இது தவறல்லவா? அது எனக்கு இந்த குழந்தையை என்ன செய்வதென்று தெரியவில்லை. தங்களை போன்ற ஒரு அரசர் இந்த தவறை செய்யலாமா? இந்த குழந்தை அனாதையாக கிடக்கிறது. குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்று உங்கள் பிள்ளையாக வளர்க்கவும். இந்த தெய்வீக குழந்தை யாருடைய குழந்தையாக இருக்கும்? அரசே, 14 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உண்மை தெரிய வரும். மிக்க நன்றி பண்டிதரே, நன்றி. இந்த திவ்ய குழந்தைக்கு ஒரு பெயரை சூட்டுங்கள். அவன் கழுத்தை பார்த்தீர்களா? தங்கமணி மாலை அணிந்திருக்கிறான். இந்த தெய்வீக குழந்தையை மணிகண்டன் என்று அழைப்பீராக. மணிகண்டன், 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 மணிகண்டன். சம்போ மகாதேவா, இந்த திருவிளையாடல் உங்களின் லீலைதானே? குழந்தை செல்வம் இல்லாத இருந்த எனக்கு இக்குழந்தையை கொடுத்து அருள் புரிந்து விட்டீர்கள். ഉദിച്ച സൂര്യനാണോ ഉരുക്കു തങ്കമാണോ പിറന്ന പുണ്യരൂപൻ പ്രഭാമയൻ വിളക്കു വച്ചതാണോ വിശിഷ്ട പുഷ്പമാണോ വിരുന്നു വന്ന ദേവൻ മനോഹരൻ അനേക നാൾ കൊതിച്ചൊരി മുഖാരവിന്ദ ദർശനം ഓ മനോഭിരാമരമ്യ രൂപ ദിവ്യ ദർശനോത്സവം സ്വാമിയേ ഉദിച്ച സൂര്യനാണോ ഉരുക്കു തങ്കമാണോ പിറന്ന പുണ്യരൂപൻ പ്രഭാമയൻ കുഞ്ഞുപാദ പത്മമുദ്ര പൂത്ത പൂഴി എത്ര സുന്ദരം നിത്യസുന്ദരം
അഖിലമൊരു നിർവൃതി ചൂടി മുകുളിത ഹൃദയം അഖിലമൊരു കാകളി പാടി പന്തള രാജ്യമഖിലമൊരു നിർവൃതി ചൂടി മുകുളിത ഹൃദയം അഖിലമൊരു കാകളി പാടി ഉദിച്ച സൂര്യനാണോ ഉരുക്കു തങ്കമാണോ പിറന്ന പുണ്യരൂപനോ പ്രഭാമയം 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 പ്രകാശികം മയൂഖവേന്ദ്രമേ സുമോഹനം സുശോഭനം പ്രഭാമയം പ്രകാശികം മയൂഖവേന്ദ്രമേ സുമോഹനം സുശോഭനം പ്രഭാമയം പ്രകാശികം മയൂഖവേന്ദ്രമേ സുമോഹനം സുശോഭനം நமது கனவுகள் திட்டங்கள் அனைத்தும் பொடி பொடியாகிவிட்டது. அந்த காட்டுப்பையன் அனைவர் இதயத்திலும் குடிகொண்டு விட்டான். கவலைப்படாதீர்கள் அமைச்சரே, இதற்கு ஒரு தீர்வு காணலாம். இந்த இடத்தை விட்டு போய்விடலாம் என்று கூறுகிறீர்களா? அபசகுணமாக பேசாதீர்கள். நீங்கள் ஆளப்போகும் அரசன். உங்கள் மனசை தளர விடாதீர்கள். என்னிடம் இன்னும் சில திட்டங்கள் இருக்கிறது. என்ன இளவரசி, என்னை எதற்காக இப்படி ஓட விடுகிறாய்? இங்கே வா மணிகண்டா, நான் கலைத்து விட்டேன். மணிகண்டா! அரசி, எச்சரிக்கை, இப்படியெல்லாம் ஓடக்கூடாது. உனது வயிற்றில் குழந்தை வளர்கிறது, ஜாக்கிரதையாக இரு. மணிகண்டனின் குறும்புத்தனம் தாங்கவில்லை. மகனே மணிகண்டா, இது நீ உறங்க வேண்டிய நேரம். தந்தையின் விருப்பப்படியே செய்கிறேன். மணிகண்டா, நீ என்னுடன் உறங்கிக்கொள். இல்லை தாயே, விரைவில் நான் குருகுலம் செல்ல வேண்டும் அல்லவா? அதற்குள் நான் தனியாக படுக்க கற்றுக்கொள்கிறேன். இயல்பாகவே என்னுடைய மகன் பக்குவமாக சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். உங்களை பார்க்கும் பொழுதுதான் இப்படியெல்லாம். மற்ற நேரங்களில் குறும்புத்தனத்தின் தலைவனாக இருக்கிறான். என்னது, உன்னால் அந்த காட்டுச் சிறுவனை கொல்ல முடியவில்லையா? அனந்தனை பார்த்தாயா? 5 தலை பாம்பை பார்த்தாயா? இதை கூற உனக்கு வெட்கமாக இல்லையா? கத்தாதீர்கள் அமைச்சரே, யார் காதிலாவது விழப்போகிறது? நீ இங்கு பார்த்ததையோ கேள்விப்பட்டதையோ யாரிடமும் கூறக்கூடாது. நீ தண்டிக்கப்படுவாய். ஓடிவிடுங்கிறது. போ. அந்த சிறுவன் ஒரு மாயாவியாக இருப்பானோ என்று நான் சந்தேகப்படுகின்றேன். அவனிடம் மந்திர சக்தி உள்ளதா? அது உண்மையாக இருக்கலாம் அமைச்சரே. அவன் ஒரு காட்டு சிறுவன் அல்லவா? ஆனால் அவனுக்கு நம்மை பற்றி தெரியாது. ஏய் திருமேனி, இங்க கொஞ்சம் வா. தாங்களா? கூறுங்கள் வைத்தியரே. அரசியின் ரகசிய மருந்தை நிறுத்தச் சொல்லிவிட்டு அதன் பிறகு தாங்கள் என்னை கண்டுகொள்ளவே இல்லையே வைத்தியரே. குறை கூறுவது உனக்கு வழக்கமாகிவிட்டது. என்னால் எப்படி உன்னை மறக்க முடியும்? இங்கே நான் நம்பும் ஒரே ஆள் நீ மட்டும் தானே. சரி, நான் வந்த விஷயத்தை கூறுகிறேன். இந்தா, இதில் ஒரு சில சொட்டுக்களை மட்டும் அந்த காட்டு சிறுவன், அதாவது மணிகண்டன் உணவில் நீ கலக்க வேண்டும். என்ன? இல்லை இல்லை, மணிகண்டனின் உணவாக இருந்தால் ஆண்டவா, என்னால் அதில் கலக்க முடியாது. அச்சம் கொள்ள வேண்டாம் திருமேனி, இது நீ நினைப்பது போல் விஷமல்ல. அஸ்வினி தேவர்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இது அச்சிறுவனின் ஆரோக்கியத்திற்கான ஒரு மருந்து.
ஓ, பழைய வித்தையா? நேரடியாக மருந்தை உட்கொள்ளவில்லை என்றால் உணவில் கலந்து கொடுப்பார்கள். கண்டிப்பாக அவனுடைய உணவில் இதை நான் கலந்து கொடுக்கிறேன். பிரமாதம் திருமேனி. சரி, நான் புறப்படுகிறேன். நமது மகாராணிக்கு எந்த நிமிஷத்திலையும் ஒரு குழந்தை பிறக்கக்கூடும். அரசே, ஆண் குழந்தை. சம்போ மகாதேவா. மணிகண்டா, சகோதரன் பிறந்ததிலிருந்து நீ சரியாக உணவை கூட எடுத்துக்கொள்வதில்லையே. என் சகோதரன் அழகாக இருக்கிறான். இளவரசி, அரசர் உணவருந்த தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். தயவு கூர்ந்து வாருங்கள். அமைச்சரே, எங்களோடு உணவறிந்து எத்தனை காலமாகிவிட்டது. இன்றைய பொழுது எங்களுடன் அமருங்கள். அமைச்சருக்கு இப்போதெல்லாம் உணவில் சுவாரஸ்யமே இல்லை, அப்படித்தானே? இதை நான் சூடாகவே அருந்தவா அம்மா? சொல்லுங்கள். நிச்சயமாக. இன்று உணவு மிகவும் ருசியாகவும் வித்தியாசமாகவும் உள்ளது. என்னது? அந்த விஷம் வேலை செய்யவில்லையா? அது இந்த உலகில் மிகவும் கொடிய விஷமாயிற்றே. ஒரு சொட்டு உண்டால் கூட 10 யானைகள் இறந்து விடுமே, அதுவும் ஒரு நொடியில். நான் கூறினேன் அல்லவா, அந்த சிறுவன் ஒரு மாயாவி. துர்மந்திரத்தினால் மட்டும்தான் அவனை ஒழித்துக் கட்ட முடியும். ஒன்றன் பின் ஒன்றாக உதயணனின் விருப்பப்படியே நடக்கிறது. நிலைக்கல் கிராமத்தை ஆக்கிரமித்த பிறகு பந்தளத்திலிருந்து அம்பலப்புழா வரை காயம் குளம் உட்பட அனைத்தும் நம் கீழ் வந்துவிடும். பிறகு திருவனந்தபுரத்தை எளிதாக பிடித்து விடலாம். தலைவா, நம்ம உளவாளிகள் சில பேர் பந்தளத்தில் இருக்கும் ஒரு சிலருடன் நட்புறவாடி வருகிறார்கள். தலைவா, பந்தளத்தை குறித்து பொறுமையாக யோசிப்போம். முதலில் நிலைக்கல், பிறகு ரான்னி, கோன்னி. இந்த இடங்களை பிடித்து விட்டால் பந்தளம் மிகவும் எளிதாகிவிடும். பிறகு பந்தள அரசின் மூக்கை வெட்டி ஒரு கண்ணாடி குடுவையில் அடைத்து வைப்பேன். நிலைக்கலின் சக்தி மையமான நிலைக்கல் கோவிலை முதலில் அழிக்க வேண்டும். அந்த கோவிலின் மூலவராக திகழும் கடவுளின் சிற்பமே அவர்களை காப்பாற்றி வருகிறது. என்ன பெரிய சக்தி! மறவர் படையின் திட்டங்களில் ஒரு சில முறை தவறு நடந்துவிட்டது. அவர்களது கோவிலிலும் சிற்பத்திலும் எந்த ஒரு சக்தியும் இல்லை. தலைவா, அந்த கோவிலை தரைமட்டமாக்க உங்கள் அனுமதிக்காக மறவர் படை காத்துக் கொண்டிருக்கிறது. நமது வீரர்கள் ஆர்வமுடன் இருக்கிறார்கள் என்றால் இன்றிரவே செல்லுங்கள். ஜாக்கிரதை. அப்படியே ஆகட்டும் தலைவா. மணிகண்டா, நீ புறப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ குருகுலம் சென்று அடைந்த பிறகு கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். குருகுலத்தில் கற்றுக் கொடுப்பதை எல்லாம் ஆகச் சிறப்பாகவே நான் கற்றுக்கொள்வேன் தந்தையே. ஆனால் என்ன ஆனால்? ஏன் தயங்குகிறாய்? சொல் மணிகண்டா. எனது சகோதரன் ராஜராஜனும் என் தாயும் இப்படி அழுது கொண்டே இருந்தால் நான் எப்படி குருகுலம் செல்வது? ராஜராஜன் குழந்தை. ஆனால் அரசிக்கு என்னவாயிற்று? அரசே, மணிகண்டனை பிரிவது அவ்வளவு எளிதான விஷயமில்லை.
வருந்தாதீர்கள் தாயே. கல்வியை கற்றவுடன் நான் விரைவாக வந்து விடுவேன். நல்ல நேரம் கடந்து விடக்கூடாது. நீ புறப்படு மணிகண்டா. என்னை பார்க்க வேண்டும் என்றால் மனதில் நினைத்தாலே போதும், நான் வந்து விடுவேன். சென்று வா மணிகண்டா. ராகு காலம் தொடங்குவதற்கு முன்பு கிளம்ப வேண்டும் அரசே. மாலை பூஜைக்கு ஏன் வரவில்லை அரசே? மணிகண்டன் இங்கிருந்து சென்ற பிறகு அரண்மனை வெறிச்சோடி இருக்கிறது. மனம் பாரமாகவும் சோகமாகவும் இருக்கிறது. நமது பிரஜைகளும் நானும் அந்த துக்கத்திலிருந்து இன்னும் மீளவில்லை. நினைத்து பாருங்கள், மணிகண்டனின் வருகையோடு எத்தனையோ அதிர்ஷ்டங்கள் நம்மிடம் வந்து சேர்ந்தது. நமக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கொள்ளையடிக்கவோ போர் தொடுக்கவோ உதயணனும் இந்த பக்கம் வரவில்லை. பயிர்கள் செழித்து வளர்கிறது. அறுவடை சிறப்பாக நடந்துள்ளது. பஞ்சம் வறட்சி அனைத்தும் ஒழிந்துள்ளது. பார்க்கும் இடத்திலெல்லாம் அமைதியும் செழிப்பும் சந்தோஷமும் விளையாடுகிறது. அவை அனைத்தும் இறைவன் ஹரிகரனின் அருள். ஆனால் என்னுடைய மணிகண்டனின் பிரிவு என்னால் தாங்க முடியவில்லை. நாம் இங்கு காத்திருப்போம். உதயணனின் உளவாளி இங்கு வருவதாக கூறியிருக்கிறான். உதயணன் கொள்ளையர்களின் அரசன், ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவன். அந்த மாயாவி பாலகனை அழிக்க கருமலை கோட்டையிலிருந்து சூனியம் செய்ய வல்லமை படைத்த ஒருவனை தான் அவன் அனுப்புவான். உதயணன் அதை உறுதி செய்திருக்கிறான். ஐயோ, ஓடிவிடு! இது மலையட்சி, ரத்தத்தை குடிக்கும் காட்டேரி. இது அந்த மாயாவி மணிகண்டனின் மாயவேலை. ஓடிவிடு! மலையட்சி! பயந்து விட்டீர்களா? பயப்பட வேண்டாம். என்னுடைய பெயர் நிஹாரா. காசியில் இருந்து உதயணன் தான் என்னை இங்கே அழைத்தார். அதை முன்பே சொல்ல வேண்டாமா? நாங்க பயந்தே போயிட்டோம். அது வந்து நான் அமைச்சர் சக்கரபாணி, அரண்மனை வைத்தியர். ஏன் கழுதை மேல் ஏறி வந்திருக்கிறீர்கள்? உங்கள் அரண்மனையில் நல்ல குதிரைகளே இல்லையா அமைச்சரே? இவைகள் எங்கள் ராஜ்யத்தின் பிரம்மாண்டமான அரேபியன் குதிரைகள். ஓ, நீ மட்டுமே போதுமெச்சி அந்த காட்டுச் சிறுவனின் கதையை முடிக்க. அவன் எங்கிருக்கிறான்? சொல்லுங்கள். மற்றவையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். பதிலுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? நன்றாகவே தெரியும். நிலைக்கல்லிலிருந்து நேற்றிரவே வீரர்களை திரும்ப பெற்றுக் கொண்டோம். இனி என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். மணிகண்டா, உன் கல்வி பாடங்கள் இன்று முதல் ஆரம்பமாகிறது. இளவரசே, எனது அருகில் உனக்கென்று ஒரு விசேஷ இடத்தை அமைத்திருக்கிறேன். நீ இங்கு அமர்ந்து கொள். குருவே, என்னையும் உங்கள் சிஷ்யர்களில் ஒருவனாகவே நடத்துங்கள். நான் உங்கள் மற்ற சிஷ்யர்களுடன் அமர்ந்து கொள்கிறேன். இதை ஒருபோதும் குரு நிந்தையாக கருத வேண்டாம். நீ உன் விருப்பப்படியே செய். இவன் சாதாரண சிறுவனே அல்ல. சந்தனத்தை எடுத்து வரதானே குருதேவர் சொன்னார். அதற்காக நாம் வனத்திற்குள் செல்ல வேண்டியிருக்கிறது. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. இங்க புலி இருக்கா? வருங்காலத்தில் நீங்கள் எல்லோரும் பந்தளத்தின் வீரர்களாக மாற வேண்டியவர்கள். அதனால் எதை கண்டும் அஞ்சக்கூடாது. இளவரசரே, நீங்கள் உடனே இருந்தால் நாங்கள் வருகிறோம்.
நில்லுங்கள். புலி புலி திரும்பி போய்விடுங்கள். போய்விடுங்கள். பயந்து விட்டீர்களா? விலங்குகள் இயற்கையாகவே பணிவானவைகள். செல்லுங்கள் என்றதும் சென்று விட்டன. மணிகண்டா, பார்த்தீர்களா? இவைதான் சந்தன மரங்கள். காய்ந்த கிளைகளை மட்டும் வெட்ட வேண்டும். சரி மணிகண்டா. மணிகண்டா, மணிகண்டா. ராமு எங்கே? அவனும் நம்ம கூட தானே காட்டிற்கு வந்தான். ஆமால, அவன் எங்க? நீங்கள் சந்தன கட்டைகளை சேகரியுங்கள். நான் சென்று ராமு எங்கே என்று தேடுகிறேன். மணிகண்டா, என்னை காப்பாத்து. புலி, மணிகண்டா, மணிகண்டா. வேண்டாம், போயிரு. எதற்கு இந்த மூர்க்கத்தனம்? இதை வைத்துக்கொள். எவ்வளவு தைரியம் உனக்கு! நான் யார் என்று உனக்கு தெரியாது. மாயாவி! என்னையா பயமுறுத்த பார்க்கிற பொடியனே? தைரியம் இருந்தால் ஒருவனாக வந்து மோதிப்பார். ராமு, என்னவாயிற்று உனக்கு? எழுந்திரு. அங்க ஒரு பெரிய புலி. புலியா? நான் பார்க்கவில்லையே. வா, இங்கிருந்து செல்வோம். அவர்கள் சந்தனத்தை சேகரித்திருப்பார்கள். என்ன நடந்தது மணிகண்டா? அந்த புலி எங்கே? நீ என்னுடன் வா, விவரமாக சொல்கிறேன். அமைச்சரே, இளவரசர் 18 புராணங்களும் உபனிஷத்துக்களும் படித்து முடித்து விட்டாராம். இவ்வளவு சீக்கிரமாகவா? அது எப்படி முடியும்? ஆமாம் அமைச்சரே, மணிகண்டனுக்கு பாடம் கற்பித்தது பழைய பாடங்களை நினைவூட்டுவது போல்தான் இருந்ததாம். குருநாதர் மடல் எழுதியுள்ளார் பாருங்கள். அந்த விசேஷ மருந்தின் பலன் தான் இவை அனைத்தும். நான் தான் அவனுக்கு உணவில் கலந்து கொடுத்தேன். மணிகண்டனுக்கு வில்வித்தை கல்வியை நாளை முதல் ஆரம்பிக்க வேண்டும். தந்தையே, நேற்று இரவு ஒரு அதிசயம் நடந்தது. தூங்க சென்ற போது அண்ணன் மணிகண்டனை நினைத்து கொண்டேன். என்ன கூறினாய்? அப்படியே உறங்கிவிட்டேன். சிறிது நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்த்த போது அண்ணன் மணிகண்டன் அருகில் இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு போர்வையை போத்தி விட்டு மறைந்து விட்டார். இல்லை, இருக்காது. இது வெறும் கனவுதான். நாங்கள் புறப்படுகிறோம் அரசே. சமையல்காரரை பாம்பு கடித்து விட்டது. அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். மிக்காராவும் தோற்றுவிட்டால் போல் தெரிகிறது. விஷயம் தெரியுமா அமைச்சரே? மணிகண்டனின் குரு வசிஷ்டரை போல் மிகவும் ஞானமுள்ளவராம். துரோணரை போன்று சிறந்த வில்வித்தைக்காரனாம். நமக்கு அனைத்து கதவுகளும் மூடப்பட்டது போல் உள்ளதே. கவலை வேண்டாம். பழைய கதவுகள் மூடினால் புதிய கதவுகளை நாமே திறப்போம்.
ஆன்மாவையும் கண்களையும் ஒருமுகப்படுத்துங்கள். செறிவுடன் அம்புக்குறியை அனுப்புங்கள். முதலில் மனம் இலக்கை அடைய வேண்டும். ஒவ்வொருவராக ஏவுங்கள். மணிகண்டா, நீ அந்த பறவையின் கண்ணை பார்த்து அம்பை தொடுத்து விடு. அதுதான் உன் இலக்கு. குருதேவர் கூறியபடியே செய்கிறேன். பிரமாதம். இனி தூரம், வேகம், உயரம் குறி. ഗഗനപഥങ്ങളിലുരുകി വിളങ്ങും മിന്നൽ പിണറുളിയോ, അലറിയണഞ്ഞൊരു കാറ്റിലുയർന്നു കുതിക്കും കടലലയോ, മിഴിച്ചെമ്മിടാതെ പദമൂന്നിടാതെ രണഭൂവിലീ വിധം ഇളകിയാടുമീ ദേവബാലകൻ രുദ്രനാഗമോ. അടവികളിൽ നിന്നിടവപ്പാതിയിലൊഴുകിയ പുഴ പോലെ, ആയുധമേന്തിയ തരുണൻ താണ്ഡവ ശിവരൂപം പോലെ, കരവാളുമേന്തിയ വനസ്ത്രവേഗനായി സൂര്യനാളമായി പടരും ഇവിടെ നിന്നുതിരും അഗ്നിയോ താരകങ്ങളോ. ആരെയും ഉണരും മാനസം നിർഭയം നിത്യനിരാമയം, ആമുഖം അർക്കമനോഹരം ആസുരം. ഹരിഹര ചൈതന്യം എന്നെന്നും അവനിൽ വസിക്കുന്നു. ദേവകളെന്നും എന്നെന്നും ഭാവുകമരുളുന്നു. மணிகண்டா, நாராயண நாராயண. உன் மனதில் இருந்தவைகளை நினைவூட்டவே நான் உதவினேன். இனி நீ களரி பயிற்சியை பரிசீலனை செய்ய வேண்டும். மர்ம வித்தையும் கற்றுக்கொள். அதை கற்றுத் தருவதற்காக சேர்த்தலாவின் சீரப்பன் சிறையில் களரி குருக்களிடம் செல். வேறு ஒருவரை நீங்கள் சிறந்தவர் என்று சொன்னால் அவருடைய திறமையை என்னால் யூகிக்க முடிகிறது. அங்கு வித்தைகளை கற்றுக்கொண்ட பிறகு நீ பந்தளத்தின் இளவரசராக தயாராகி விடுவாய். இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் குனிந்து எதிரியை தாக்கு. டேய் கேசவா, சண்டையின் போது கண்கள் திறந்திருக்க வேண்டும். முன்னால் பார். வணக்கம் குருப்பவர்களே. ஆஹா, குருநாதரா, உங்கள் பாதங்கள் எனது களரியில். இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வளவு காலமாகிறது. என்னை ஆசிர்வதியுங்கள். இந்த பாலகன் யார்? உனது சீடன். எல்லாம் தெரிந்த குருவிடமிருந்து இவன் களரி பயில வந்திருக்கிறான். குருநாதருக்கு தெரியாதவற்றை நான் எப்படி கற்றுத் தருவது? வடக்கையும் தெற்கையும் அனைத்தையும் கடந்து யுத்தத்தின் பல நுணுக்கங்களை கற்றவன் நீ. அதை இவனுக்கும் கற்றுக்கொடு. இவன் ஒரு அற்புதமான பாலகன் என்று கண்கள் சொல்லுகிறது. யார் இவன்? முதலில் நீ இவனை உன் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதோ இப்பொழுதே ஏற்றுக்கொள்கிறேன். ஐயப்பா, பயிற்சிக்கு தயாராகிவிடு. இந்தா குடி, துவங்கு. பிரமாதம் சிறுவனே. இங்கிருக்கும் மற்ற மாணவர்கள் எல்லாம் என்னிடம் தோற்றவர்கள், கைகளை காயப்படுத்திக் கொண்டவர்கள். ஆனால் நீ சாதாரணமானவன் இல்லை. உன்னை நீ காப்பாற்றிக்கொள். அப்பொழுதே துவண்டு விட்டாயா?
பிரமாதம். இதைத்தான் ஐயப்பன் குறுப்பிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. மன்னிக்கவும், புதியவனிடம் இந்த வித்தை பயன்படுத்துவதில்லை. எனது ஆயுட்காலத்தில் இவ்வளவு திறமைசாலியான ஒரு பாலகனை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏமாற்றியதற்கு மன்னிக்கவும். நீ யார் என்று கூறு. ஐயப்பன், பந்தளம் எனது ராஜ்யம். ஐயப்பன் பந்தள நாட்டின் வருங்கால அரசர். இளவரசரே, தயவு செய்து என்னுடைய தவறை மன்னித்து அருளுங்கள். குரு சீடனிடம் மன்னிப்பு கேட்பது தவறு. அது பிரம்மஹத்திய பாபத்தை போன்றது. யுத்தத்தின் அனைத்து வித்தைகளையும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மீது பயன்படுத்த அல்ல. பகைவன் உன் மீது பயன்படுத்தும் போது தற்காத்துக் கொள்ள. ஐயப்பனுக்கு நீதான் யுத்தத்தின் பரிபூர்ண நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம். இளவரசரின் காலடிப்பட்டு எனது களரி புனிதமடைந்தது. இனி வர்மமும் நோக்கு வர்மமும் கற்றுக் கொடுக்கவும். அதில் நீ வித்தகனாயிற்றே. எல்லாம் என் இறைவனின் அருள். வணக்கம் மகாராணி. வாருங்கள் அமைச்சரே. சிலவற்றை தெரிந்து கொள்ளவே வந்தேன். தங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு எப்படி தெரிய வரும்? உண்மைதான். ஆனால் என் கேள்விக்கான பதில் உங்களால் மட்டும்தான் கூற முடியும். என் சந்தேகத்தின் பொருள் உங்களுக்கு மட்டுமே புரியும். தாயே, முடிந்து விட்டதா தாயே? வாருங்கள் தாயே. நந்தவனத்தில் நிறைய வண்ணத்து பூச்சிகள் உள்ளன. அவைகள் எல்லாம் எந்தெந்த நிறத்தில் இருக்கின்றன? தாயே, நீங்கள் வந்து பாருங்கள். பூக்களுக்கு ரெக்கை முளைத்திருக்கு. அழகாக இருக்கிறது. நீ சென்று விளையாடு. சற்று நேரத்தில் நான் வருகிறேன். சீக்கிரம் வாருங்கள், அவை பறந்துவிடும். நான் வருகிறேன் மகனே. தங்களின் சந்தேகம் என்னவென்று கூறுங்கள். மணிகண்டன் குருகுலத்திலிருந்து அரண்மனைக்கு திரும்பியதும் இளவரசனாக முடிசூடி விடுவான். ஆமாம், அதற்கென்ன? இல்லை, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அரசர் அரசியிடம் ஆலோசனை செய்த பிறகுதான் இந்த முடிவை எடுத்தாரா? ராஜசபையின் விஷயங்களில் அரசர் ஒருபோதும் ராணியுடன் கலந்தாலோசிக்கும் வழக்கம் நம் நாட்டில் இல்லையே. அமைச்சரிடம் தானே யாவும் கூறுவார். நான் ஒரு உண்மையை சொல்லட்டும் அரசி. என்னிடம் ஆலோசனை கேட்டிருந்தால் ஒருபோதும் நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். நமது மணிகண்டன் ஒரு தெய்வீக குழந்தை அமைச்சரே. அவன் முடிசூட்டிக் கொள்ளுவதில் என்ன தவறு இருக்கிறது? நமது பிரஜைகளுக்கும் அவனை மிகவும் பிடித்திருக்கிறது. நமது மணிகண்டன் புத்திசாலியும் கூட. அதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். இதோ இங்கு ஓடித் திரிகின்றானே ராஜராஜன், அவனும் உங்கள் வயிற்றில் பிறந்த திவ்ய குழந்தைதானே? இந்த குழந்தைதான் எங்கள் இளவரசராக வேண்டும். இவருக்காக நாம் எத்தனை பூஜைகள் செய்திருக்கின்றோம். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் வயிற்றில் பிறந்திருக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அமைச்சரே. உங்கள் அப்பாவித்தனம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. காட்டிலிருந்து வந்தவன் திவ்ய குழந்தை, உங்கள் வயிற்றில் பிறந்தவன் சாதாரண குழந்தையா? உங்களை நான் என்னவென்று சொல்வது? நினைத்தாலே பாவமாக இருக்கிறது. மணிகண்டனோ ராஜராஜனோ எனது இரு விழிகள் போல இருவரும் என் குழந்தைகள் ஆவார். நீங்கள் இவ்வாறு கூறுவது உங்களது பெருந்தன்மை. ஆனால் நாளை இந்த காட்டுச் சிறுவன் அரசனாகிவிட்டால் உங்கள் வயிற்றில் பிறந்த குழந்தையின் நிலை என்ன? அதை யோசித்தீர்களா? அரச குலத்தில் பிறந்தவன் மட்டுமே அரசனாக முடிசூட்ட வேண்டும். எங்கோ காட்டிலிருந்து வந்தவன் அல்ல. குருதேவா, எனது குருகுல வாசம் இன்றோடு முடிவடைகிறது. எனது குருவிற்கு குருதட்சணையாக என்ன தருவது? மகனே, உன்னிடமிருந்து எனக்கு எந்த தட்சணையும் வேண்டாம். உனக்கு வித்தை கற்பித்ததே என் பாக்கியம். எனக்கு அதுவே போதுமானது. குருதேவா, நீங்கள் ஏன் இப்பொழுது கவலையோடு உள்ளீர்கள்? சீடர்களை பிரிவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் முறைபோல் நடப்பதுதானே. தங்களின் மனம் வேறு ஏதோ பிரச்சனையில் தான் தவிக்கிறது. மனதில் இருப்பதை படிப்பவன் தானே நீ. உனக்கு அனைத்தும் தெரியும். உங்களது மகன் குணநாதனை பற்றிதான் நீங்கள் கவலை கொள்கிறீர்கள். அது உண்மைதான் இளவரசே. அவனால் இந்த வெளிச்சங்களை பார்க்க இயலாது. நாம் பேசுவதை கேட்கவும் இயலாது. வாயை திறந்து பேசவும் முடியாது. இறைவனின் பெயரை கூட உச்சரிக்க முடியாது. குணநாதா, என்னிடம் வா. வா, உன் தந்தையின் வருத்தத்தை கண்டாயா? என்னிடம் வா. உனது ஐயப்பன் அழைக்கிறேன். வா குணநாதா, என்னிடம் வா. அருகில் வா. குணநாதா, கண்ணை திறந்து உன் தந்தையை பார்.
குணநாதா, அழைத்துப் பார். சுவாமி ஐயப்பன், சுவாமி ஐயப்பன். சாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, கடவுளே, ஐயப்பா. என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. அவதார புருஷனாகிய நீ என் கவலையை போக்கிவிட்டாய் மணிகண்டா. என்னை ஆசீர்வதித்திருக்கிறாய். குருவே, சீடன் எவ்வளவு சிறந்தவனாகிலும் வித்தை கற்றுக் கொடுத்த குருவிடம் அவன் பணிவானவனாகத்தான் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் தங்களிடம் கற்றுக்கொண்ட கல்வியின் அருள்தான் குருவே. மணிகண்டா, சாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. என்ன தேவி ஆழ்ந்த சிந்தனை? அப்படி என்னத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? இப்பொழுதாவது கேட்க தோன்றியதே. அரசே, தங்கள் கவனம் அரசவை விஷயங்களிலும் மணிகண்டனிலும் மட்டும்தான் இருக்கிறது. என்னை பற்றியும் ராஜராஜனை பற்றியும் யாருக்கும் அக்கறை இல்லை. குருகுல வாசத்தை பூர்த்தி செய்து மணிகண்டன் திரும்பி வருகிறான். இனி அரசவை அவன் கவனித்துக் கொள்வான். பிறகு எனக்கு ஓய்வுதானே. அன்று முதல் இந்த உயிர் ராணிக்கு அடிமையாகவே இருக்கும். எவ்வளவு பெரிய மனது. புறப்படலாம் அரசி. எந்த நிமிடம் வேண்டுமானாலும் மணிகண்டன் வந்து விடுவான். என் மகன் மணிகண்டனை பார்த்து எவ்வளவு நாளாகிறது தேவி. அரசே, தாங்கள் செல்லுங்கள். எனக்கு என்னமோ தலை சுற்றுவது போல் உள்ளது. அப்படி என்றால் நீ ஓய்வெடுத்துக் கொள். நம் மகனை அழைத்து வருகிறேன். மகனே மணிகண்டா. தந்தையே, மணிகண்டன் குருகுலத்திலிருந்து திரும்ப வந்து விட்டாரா? அமைச்சர் இதை எதிர்பார்க்கவில்லை அல்லவா? அப்படியல்ல, முன்பே தெரிந்திருந்தால் வரவேற்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருப்பேன். அரசே காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் அரசே, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். நமது கோயில் யானை சங்கரனை பார்த்துக் கொள்ளும் பாகன் இவன்தானே அமைச்சரே? ஆமா மகாராஜா. எங்களை காப்பாற்றுங்கள் மகாராஜா. என்ன நடந்தது கூறுங்கள். கோவில் யானை சங்கரனுக்கு மதம் பிடித்து விட்டது. கோவில் வளாகத்தையே அழித்து விட்டான். எங்களால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அது சரி, இதுதான் விஷயமா? நான் அதை கட்டுப்படுத்துகிறேன். ஐயோ இளவரசரே, சங்கரனுக்கு மதம் பிடித்தால் அடக்குவது கடினம். இங்கிருக்கும் சில மனிதர்களை விட விலங்குகளே மேலானது. அவைகளை எளிதில் கட்டுப்படுத்தி விடலாம், இல்லையா அமைச்சர் அவர்களே? ஆசிர்வதியுங்கள் தந்தையே. ஜாக்கிரதையாக செல்லுங்கள் மணிகண்டா. நீ என்ன காரியம் செய்கிறாய் சங்கரா? மக்கள் எல்லோரையும் பயமுறுத்தினாய் அல்லவா? சரி, ஒரு தண்டனை உனக்கும் வேண்டும். குறும்புக்காரா, என்னை அரண்மனைக்கு அழைத்து செல். ஐயப்பன் வாழ்க! மதகஜ வாகனன் ஐயப்பன் வாழ்க! மணிகண்டன் வாழ்க! இளவரசர் வாழ்க! பந்தளத்து இளவரசர் வாழ்க! என் மகன் மணிகண்டனா? கோவிலில் நடந்த வான வேடிக்கையில் அவன் பயந்து விட்டான். ஓட முற்பட்டான். சுலபமாக அடங்கிவிட்டான், இல்லையா சங்கரா? ஆமாம் என்று கூறுகிறான். நான் அப்போதே கூறினேன் அல்லவா, சங்கரன் மிகவும் அமைதியான யானை. அவனை யார் வேண்டுமானாலும் அடக்கலாம். தந்தையே, எனது தாய் எங்கே? அவளுக்கு உடல்நலம் சரியில்லை. என்னை பற்றி விசாரிக்க இப்பொழுதாவது உனக்கு தோன்றியதே. என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, ஆசிர்வதியுங்கள். அண்ணா, இந்த யானை எங்கே கிடைத்தது? குருகுலத்தில் இருந்தா அதை எனக்கு தாருங்கள். சகோதரா, உனக்கு பரிசாகத்தான் இந்த யானையை கொண்டு வந்தேன். இனி இது உன்னுடைய. ஒன்றும் தேவையில்லை.
அது மதம் பிடித்த யானை ராஜராஜா, உனக்கு வேண்டாம். யானை வேண்டும். வேண்டாம் என்று கூறினேன் அல்லவா? பிடிவாதம் பிடிக்காதே ராஜராஜா, நீ என்னுடன் வா. மன்னித்தருளுங்கள் தாயே, யானை ஒன்றும் செய்யாது. என் மகனுக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும். மணிகண்டன் இதில் குறுக்கிடாமல் இருப்பதே நல்லது. நீ குறுக்கிடாமல் இருப்பதே நல்லது. கடற்கராகளில் நங்கூரம் போட முயற்சித்தது நல்லதாச்சு. அல்லாவின் கிருபையினால் தான் கப்பலில் உணவு கிடைச்சது. ஹுசூர், தகிர்த்து தன் தோட்டத்திற்கு அடுத்த கொள்ளைக்கு செல்வோமா? அவசரம் வேண்டாம். நம்மிடம் இருக்கும் செல்வம் இங்கிருக்கும் ஏழை மாறிடம் பணக்காரர்கள் கொள்ளை அடித்தவை. முடிந்தவரை அது அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். அதற்கு தேவையானதை செய்யுங்கள். ஜி ஹுசூர். ஓ, என்ன கொடுமை! துர்கிஸ்தானிலிருந்து வந்த கடல் கொள்ளைக்காரன் பாவர் காயம் குளத்தில் கலவரம் செய்கிறான். இது எப்படி நேர்ந்தது அமைச்சரே? அரசே, நான் கேள்விப்பட்டது வேறு சில பேர்களாயிற்றே. அலியார் பேபர் அப்படியல்லவா? கடல் கொள்ளைக்காரர்கள் முன்னரே தெரிந்த விஷயம். இதை ஏன் என்னிடம் கூறவில்லை? இல்ல, அது காயம்குளம் தம்புரான் நம் மூதாதையர் காலத்திலிருந்து நல்ல நண்பராவார். தந்தையே, அவருக்கு உதவி செய்ய வேண்டும். தவறாக நினைக்க வேண்டாம். இந்த வாவரை நான் பார்த்துக் கொள்கிறேன். வேண்டாம் மணிகண்டா, வாவரை கையாள உன்னால் இயலாத. அவன் ஒரு காட்டு மிராண்டி. அவனை தனியாக எதிர்கொள்வது மிகவும் ஆபத்தானது. நான் கற்றுக்கொண்டதை இதில் பயன்படுத்த வேண்டும். தாங்கள் என்னை ஆசிர்வதியுங்கள். பாளைத்தார் கொடுத்து அடக்குவதற்கு வாவர் ஒன்றும் அமைதியான கோவில் யானை இல்லை மணிகண்டா. தங்களிடம் நான் ஆலோசனை கேட்கவில்லையே. நான் அரசரிடம் அனுமதிதான் கோரினேன். நீ முடிவெடுத்து விட்டாய் என்றால் படைகளையாவது அழைத்து செல் மணிகண்டா. நான் தனியாக செல்கிறேன் தந்தையே. பந்தளத்திலிருந்து படை சென்றது உதயணனுக்கு தெரிந்தால் அவன் என்ன செய்வான் என்று தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? நன்றாகவே அறிவேன். துணைக்கு சில வீரர்களையாவது அழைத்து செல். தனியாக மட்டும் நீ போக வேண்டாம். தந்தையே, காயம்குளம் தம்புரானிடம் ஒரு தூதரை அனுப்புவோம். அமைதியாக இருக்க சொல்வோம். பிறகு நானும் அங்கு செல்கிறேன். நான் சொல்வதை கேளுங்கள் மகாராணி. காட்டுச் சிறுவனுக்கு தெய்வீக சக்தி எங்கிருந்து வந்தது? அவன் அரண்மனைக்கு வந்த நாள் முதல் கெட்ட விஷயங்கள் தான் நடக்கிறது. கோவில் யானை சங்கரனுக்கு மதம் பிடித்தது. துர்கிஸ்தானிலிருந்து கடல் கொள்ளையர்கள் வந்தது. உதயணனும் தாக்கலாம். ஏதாவது செய்தாக வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் பந்தளத்திலிருந்தே போக வேண்டிய நிலைமை உருவாகும். எப்படி அமைச்சரே? அவனை நான் வளர்த்தது என் குழந்தை போல் அல்லவா? அவன் உங்கள் மகனுக்கு மதம் பிடித்த யானையை பரிசாக கொடுத்ததை மறந்து விட்டீர்களா? ராஜராஜனை கொன்று அவன் அரசனாவதற்கு திட்டம் தீட்டுகின்றான். நீங்கள் சொல்வதை போல நான் செய்தேன் என்றால் அரசரின் காதுகளுக்கு அவை எப்படியாவது எட்டிவிட்டால் என்னவாகும்? வைத்தியரே, மற்றொருவர் காதுக்கு இது செல்லாது என்று மகாராணிக்கு நம்பிக்கை கூறுங்கள். என்ன வைத்தியரே, ஏதாவது கூறுங்கள். மகாராணியாரே, கோழை ஒருபோதும் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. பாவர் இளவரசரை ஒன்றும் செய்யவில்லை எனினும் பாவரை தன் மாயாஜாலத்தின் பிடியில் மணிகண்டன் அடக்கினாலும் அந்த தருணத்திலிருந்து அவன் பந்தளத்தின் இளவரசனாக இருக்க மாட்டான். மன்னராக முடிசூட்டுவதுதான் அரசரின் திட்டம். மகாராணி இனி சற்றும் தயங்கக்கூடாது. கால அவகாசம் கொடுங்கள். நான் யோசித்து சொல்கிறேன். இரண்டு வாரங்கள் கடந்துவிட்டன. வாவரின் கப்பலை பற்றி ஒன்றுமே தெரியவில்லையே. நாம் இங்கு இருப்பதை தெரிந்து கொண்ட வாவர் கடலிற்குள் சென்று ஒளிந்திருக்கலாம். எனக்கு அங்கே ஏதோ தெரிகிறது. ஆம்,
நிச்சயமாக அது வாவரின் கப்பல் தான். அது நம்மை நோக்கிதான் வருகிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். ஹுசூர், இதோ ஒரு அம்பு. அது கடற்கரையிலிருந்து நம்மை நோக்கி வரும் சவால். கரைக்கு சென்று நாம் யார் என்று இது என்ன? யார் அந்த தலை சிறந்த வீரன்? ஹுசூர், திரும்ப சென்று விடலாமா? கோழை போல ஓடி ஒளிவது என் சுபாவம் அல்ல. தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவன் எனக்கு நிகரானவனாகத்தான் இருப்பான். அவன் கரையில் காத்திருக்கிறான். படகுகளை இறக்குங்கள், சீக்கிரம். மணிகண்டா, அந்த படகில் இருக்கும் அனைவரையும் கொன்றுவிடு. அவர்கள் கரைக்கு வந்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் மீது சவால் கொடுத்த வீரன் யார்? எங்களுடைய கொடியை ஒடித்தது யார் என்று சொல்லு. நீதான் அந்த கடல் கொள்ளையன் வாவரா? மரியாதையாக பேசு. நான் தான் வாவர். நீ வாவர் என்றால் உனது கொடியை வீழ்த்தியது நான் தான். துணிச்சலை காட்டுவது தூரத்தில் நின்று கொண்டு அல்ல சிறுவனே. நேருக்கு நேர் மோதிப்பார். அதற்கு தைரியம் உண்டா? என்னுடைய தைரியத்தை உன்னிடம் காட்ட வேண்டிய அவசரத்தில் நான் இல்லை. என்ன கூர்மையான வார்த்தைகள்! துணிச்சல் இருந்தால் அம்பை இங்கே குறிவை சிறுவனே. நான் சிறுவன் அல்ல. என் பெயர் மணிகண்டன். அப்படியா? மணிகண்டன், உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு சிறுவனாக இருப்பாய் என்று நினைக்கவில்லை. உனக்கு என்னதான் தெரிய வேண்டும்? எனது வயதா? நான் கற்ற வித்தையா? கண்டிப்பாக இப்பொழுது நான் அம்பு தொடுக்க மாட்டேன். ஆயுதம் ஏந்தி இருப்பவர்கள் மீது மட்டும்தான் நான் அம்பை தொடுப்பேன். நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும்? வாளா இல்லை மந்திரமா? அது உன்னுடைய விருப்பம். தைரியம் இருந்தால் அம்பை வீடு. ஐயப்பா, நண்பனே, நான் போகாத இடமே இல்லை. என்னிடம் இல்லாத போர் வித்தையும் இல்லை. ஆனால் உன்னை போல் ஒரு திறமைசாலியை நான் பார்த்ததும் இல்லை. வாவரே, நீ நல்லவன் என்று புரிந்து கொண்டுதான் இந்த போராட்டத்தில் குதித்தேன். படையுடன் கூட்டு சேராமல் தனியாக வந்ததும் அதற்காகத்தான். புரிகிறது மணிகண்டா, நீ ஒரு தலை சிறந்த மாவீரர். அதை புரிந்து கொண்டதால் தான் என் படைகளை நான் கரைக்கு அழைத்து வரவில்லை. வீரர்களை நான் துன்புறுத்த மாட்டேன். அதுதான் வாவரின் கொள்கை. இவ்வளவு திறமை வாய்ந்த நீ எப்படி கொள்ளையனானாய்? இருப்பவனிடமிருந்து எடுத்து இல்லாதவனுக்கு கொடுப்பது கொள்ளையா? சொல்லு. இருப்பவர்கள் இந்த பூமியில் சிலர் மட்டுமே. இல்லாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள். மற்றவர்கள் செல்வத்தை பறிப்பதை விட அதை வைத்திருப்பவர் அவர்களாகவே முன்வந்து நன்கொடை அளித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இருக்கப்பட்டவர்கள் இப்படி சிந்திப்பதில்லையே. மற்றவர்களிடமிருந்து மீண்டும் மீண்டும் கொள்ளையடித்து தங்களது செல்வத்தை இரட்டிப்பாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இருட்டில் கொள்ளையடிப்பதை விட இருப்பவர்களிடம் புரிய வைத்து அவர்களே அதை கொடுக்குமாறு செய்வது உசிதம் அல்லவா? அப்படி நடக்க வேண்டும் என்றால் உலகம் அழியும் வரை காத்திருக்க வேண்டும். இருப்பவர்களிடம் இல்லாதது இதயம் ஒண்ணு மட்டும்தான். புரிந்து கொள் ஐயப்பா. வள்ளலாக இருக்கும் ஒரு செல்வந்தரை நான் காட்டினால்? அப்படி நீ காட்டினால் நான் இறைவன் மீது ஆணையிடுகிறேன். நானும் என் வீரர்களும் கொள்ளையடிக்கும் தொழிலையே விட்டு விடுகிறோம். நிச்சயமாக நான் இறைவன் மீது ஆணையிட்டிருக்கிறேன். அதில் மாற்றம் இருக்காது. எனக்கு இறைவனை மிஞ்சி எதுவும் கிடையாது. தத்துவமசி. யா அல்லாஹ், யார் அது? கேள்விப்பட்டதே இல்லையே. உபனிஷதத்திலிருந்து ஒரு வார்த்தை. இது ஒன்றும் பெயர் அல்ல. அப்படி என்றால்? அது நீ என்ற அர்த்தம். முனிவர் அருணர்
ஸ்வேதகேதுவிடம் சொன்னதுதான் தத்துவமசி. ஏழைகளுக்காக தன்னிடம் உள்ளவற்றையெல்லாம் வாரி வழங்கும் வள்ளலாக திகழும் என் முன்னே நிற்கும் மாமனிதர்தான் பாவர். மணிகண்டா, ஐயப்ப சுவாமி, நீ என் மனக்கண்ணை திறந்து விட்டாய். வணங்குவதற்கு நான் உன் குரு அல்ல. என்னை உன்னுடைய நெருங்கிய நண்பனாக ஏற்றுக்கொள்வாயா பாவரே? உன்னை போல ஒரு புத்திசாலியை குருவாக ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு? மாமனிதன் பாவரின் குருவாக நான் இன்னும் தகுதி பெறவில்லை. வயதிலும் சரி, அனுபவத்திலும் சரி. நான் ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன். நான் என் மதத்தை மாற்றினால் என்னை சீடனாக ஏற்பீர்களா? எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு மதம்தான், மனிதன். உனக்குள் நான் மாற்ற வேண்டியதாக ஒரே ஒரு வழியைத்தான் பார்க்கிறேன். அது உன்னுடைய இப்போதைய தொழில். எதையும் மாற்றிக்கொள்வதற்கு நான் தயாராக உள்ளேன். உன்னை போல ஒரு நண்பனுக்காக எதையும் இழப்பேன். இன்று நான் ஞானத்தின் ஒளியை கண்டேன், அல்லாவின் மகத்துவத்தையும் கண்டேன். ஐயப்பன் வாழ்க! ஐயப்பன் வாழ்க! பாவர் வாழ்க! ஐயப்பன் வாழ்க! ஐயப்பன் வாழ்க! பாவர் வாழ்க! பாவர் வாழ்க! அமைச்சரே, நமது உளவாளிகளுக்கு இது தெரியவில்லை என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களுக்கு தெரியாதா? இது உண்மை அரசே. நிலைக்கல் கிராமத்தை கையடக்கியதோடு அந்த கிராமத்தையே அவன் தரைமட்டமாக்கிவிட்டான். அந்த உதயணன். இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. உங்களுக்கு எப்படி தெரிந்தது? எனக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் இன்னும் என்னுடன் இருக்கிறார்கள். காயன்குளத்திலிருந்து மணிகண்டன் திரும்பி வரட்டும். அரசவை பொறுப்பையும் உதயணன் விஷயத்தையும் மணிகண்டனிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆசிர்வதியுங்கள் தந்தையே. அஸ்ஸலாமு அலைக்கும். தந்தையே, இவர் பாவர். அம்பலப்புழாவிலிருந்து காயம்குளம் வரைக்கும், பிறகு அங்கிருந்து மாவேலிக்கரை கடந்து அச்சங்கோயில் ஆற்றங்கரையில் வெட்டியார் வரை மக்களை நடுநடுங்கச் செய்த கொள்ளையன் பாவர். ஆனால் இப்போது என் நெருங்கிய நண்பராக மாறிவிட்டார். எங்கள் அமைச்சரை பற்றி உங்களுக்கு தெரிந்ததுதான். இவரின் கூர்மையான புத்தி உங்களுக்குள் கேள்விகளை எழுப்பும். மணிகண்டா, நான் உன்னிடம் சிலவற்றை கூற வேண்டும். உதயணனை பற்றித்தானே? அது எனக்கு தெரியும். தந்தையே, உங்கள் எண்ணப்படி இந்த ராஜ்யத்தை நான் ஏற்பது பற்றி சிந்திக்க எனக்கு அவகாசம் வேண்டும். கூடிய விரைவில் சிறந்த பதிலை கூற. நிச்சயமாக தந்தையே. கரிமல கோட்டையில் நுழைந்து விட்டால் அனைத்தும் எளிதாகிவிடும். இந்த போர் வெற்றிக்காகவோ உதயணனை தோற்கடிப்பதற்காகவோ மட்டுமல்ல, நமது குலதெய்வத்தின் சிலையை புனரமைக்கவும் கூட. ஆகையால் அவரவரின் பணியை சீராக செய்ய வேண்டும். இந்த போரில் போலச்சிறைக்கல் வணிகர் வரீத் மற்றும் எனது நண்பன் வாவர் நமக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை நம்பும் நான் ஒரு சகோதரனாக உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய காத்திருக்கிறேன். எருமேலியிலிருந்து கரிமலா வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் நானே செய்கிறேன். தேவைப்படும் அனைத்து ஆயுதங்களையும் நானே தருகிறேன். அது மட்டுமில்லை, அரேபியன் மற்றும் பர்ஷியன் வீரர்களை நான் தயாராக வைத்திருக்கிறேன். மணிகண்டன் நம்முடன் இருக்கும் போது வெற்றி நமக்கேதான். இன்ஷா அல்லாஹ். எதிரியை தோற்கடிக்க உடல் வலிமை மட்டுமல்ல, மன வலிமையும் தேவை. அதற்கு 41 நாட்கள் தீவிர பரீட்சை தேவைப்படுகிறது. அதற்காக மது, மாமிசம், மங்கை இவற்றை எல்லாம் தவிர்த்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். மனதையும் ஆன்மாவையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி நம்மை தேடி வரும். மணிகண்டன்! 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 வரும் நாட்களில் நாம் ஒன்றாக நிற்க வேண்டும். ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு உயிர். மேலும் நாம் ஒருவரை ஒருவர் சுவாமி என்று அழைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு வேறு பெயர்களும் இல்லை, வேறு இடங்களும் இல்லை. சுவாமி சரணம். சுவாமி சரணம். சுவாமி சரணம். சுவாமி சரணம். சாமி சரணம். தரமற்றவர்களை எல்லாம் அரண்மனைக்குள் விட்டிருக்கிறான். போதாததற்கு சாமி சரணம். நாம் கடைசி ஆட்டத்தை நாம் தாமதிக்க கூடாது. கூடிய விரைவில் மணிகண்டனுக்கு நாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும்.
ஒரு இஸ்லாமியரை அரண்மனைக்குள் கொண்டு வந்து நம்மை துரத்திவிட்டு ராஜ்யத்தை அவனால நினைக்கின்றான். அவரை விரட்ட சொன்னால் அவனை தோழனாக்கி அரண்மனைக்கு அழைத்து வந்திருக்கிறான். உதயணனை மாமன் என்று அழைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இனி இந்த ராஜ்யத்தின் நிலைமையை நினைத்தால்தான் அச்சமாக இருக்கிறது. உதயணனை பற்றி நாம் இப்போது கவலைப்பட வேண்டாம். அதைவிட முக்கியமான விஷயம் எத்தனையோ இருக்கின்றதே. ஆயுதமும் மருந்தும் தோற்கும் இடத்தில் மூளை பயன்படும். அது என்னவென்று மட்டும் கூறுங்கள். பந்தளம் படை கடந்த 1 மாதத்திற்கு மேலாக நமக்கு எதிராக யுத்தம் புரிய தயாராவதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. பந்தளத்திலும் ராந்தியிலும் ஏட்டுமானூரிலும் நமது ஆட்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள்? நமது உளவாளிகளாக தோன்றிய அனைவரையும் பாவர் சிறை பிடித்து விட்டார் தலைவா. எந்த நேரத்திலும் தாக்குதலை எதிர்பார்க்கலாம். அப்படியெனில் அந்த படையில் இருந்து ஒரு உயிர் கூட தப்பக்கூடாது. அம்மன் துணை. காட்டில் உள்ள ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொருவரையாக நான் அமர்த்தியுள்ளேன். அவர்கள் அங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உயிர் கூட திரும்பாது. அவர்களிடம் சற்றும் கருணை காட்ட வேண்டாம். இனி ஒருவன் உதயணனை எதிர்க்க முயற்சிக்க கூடாது. என்ன புரிந்ததா? மங்கள சகுனமாக வானத்தில் கிருஷ்ண பருந்து வட்டமிடுகிறது. நமது தூய்மையான இந்த விரதத்தை இறைவன் ஆசிர்வதித்திருக்கிறார். போராளிகளே, தயாராக இருங்கள். உதயணன் தோற்கடிக்கப்பட போகிறான். இனி சண்டையின் உச்சக்கட்ட நாட்கள். 4 பக்கமாக பிரிந்து சென்று போராடி முன்னேறுங்கள். உதயனா, அப்பாவிகளை கொள்வதை இதோடு நிறுத்திக்கொள். பந்தளத்தின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு கீழ் அடங்கிவிடு. கொண்டுடாதீங்க இறைவா, என்ன கொண்டுடாதீங்க. சட்டத்திற்கு பணிந்து கொண்டு நான் சரணடைகிறேன். பின்னிருந்து தாக்குகிறாயா? துரோகி! சுவாமி, இவனை என்னிடம் விட்டு விடுங்கள். காரணம் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க பலமுறை ரத்தம் சிந்தி இருக்கிறேன். ஆனால் இன்று மிக சிறந்த ஒரு காரணம் கிடைத்திருக்கிறது.
வாவரை, மூலிகைகளால் காயத்திற்கு மருந்து போட்டுக்கொள். ரத்தத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். உனது இந்த வற்றாத அன்பிற்கு நான் என்றும் அடிமையாக இருப்பேன். சுவாமி, சுவாமி, நாங்கள் கரிமலை கோட்டை எரித்து சாம்பலாக்கி விட்டோம். உதயணன் உடலை நெருப்புக்கு இரையாக்குங்கள். இந்த போரில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். நிலைக்கல் கோவிலின் புனரமைப்பிற்கு தேவையானதை செய்யுங்கள். நாராயண 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 நாராயண. உன் நாராயண மந்திரம் இங்கு செல்லாது. இங்கு நாராயணனும் நாராயணியும் அனைத்தும் நான் தான். ஐயோ, மன்னித்து விடுங்கள், பழக்க தோஷத்தில் கூறிவிட்டேன். மனிதர்கள் போற்றி புகழும் தேவர்கள் எங்கே? ஒருத்தரையும் காணவில்லை. யுத்தம் செய்ய யாரும் இல்லாமல் நான் பொறுமையை இழந்து கொண்டிருக்கிறேன். முவ்வுலகையும் அடக்கியாலும் மகிஷியிடம் யுத்தம் புரிவதற்கு யார்தான் வருவார்கள்? நாராயண. அது உண்மைதான். நாம் சிலவற்றை கேள்விப்பட்டோம். என்னது? தேவர்கள் யுத்தத்திற்கு தயாராகிவிட்டார்களா? இல்லை இல்லை, பூவுலகில் ஒருவன் மகிஷியிடம் சவால் விடுவதாக கேள்விப்பட்டேன். அதுவும் மகிஷியின் வலிமையான ஆட்சி அமைந்திருக்கும் சபரிவனத்தில். என்னது? என்ன கிண்டல் செய்கிறாய் நாரதா? கிண்டல் செய்யவில்லை. அந்த நாராயணன் மீது சத்தியம். மன்னிக்கணும், மகிஷியின் மீது சத்தியம். அப்படி என்றால் நான் யார் என்று காட்டுகிறேன். நான் இறக்கப் போகிறேன். இறைவா, என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். கூறுங்கள் வைத்தியரே, அரசியின் நோய்க்கு வைத்தியம் இல்லையா? வைத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது கடினம். அந்த மருந்து அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடியது இல்லை அரசே. உலகில் அது எங்கிருந்தாலும் நான் வரவழைக்கிறேன். பெண் புலியிடம் அப்பொழுதே கறந்த பால் 4 குற்றழியாவது வேண்டும். அதில் சில வேர்களும் மூலிகைகளும் அரைத்து சேர்க்க வேண்டும். அதோடு வியாதி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். என்னது, புலிப்பால் வேண்டுமா? அப்படி என்ன வைத்தியம் அது? புலியின் பாலா? பயந்து விட்டீர்களா? அதுவும் அப்பொழுதே கறந்தெடுத்த பால். இது நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. கேள்விப்படாத வியாதிக்கு கேள்விப்படாத மருந்துதான் கொடுக்க வேண்டும். என்னை தவறாக எண்ண வேண்டாம். இளவரசர் உபனிஷத்துக்களும் வில்வித்தையும் யுத்த நுணுக்கமும் கற்றவர். ஆனால் நான் வைத்தியம் படித்தவன் அரசே. சாஸ்திரத்தை கேலி செய்யாமல் உன் தாய் மீது உனக்கு சிறிதளவும் அன்பிருந்தால் சீக்கிரம் புலிப்பாலை கறந்து கொண்டு வா. நேரம் கடந்து விட்டால் இந்த வைத்தியமும் பலிக்காமல் போய்விடும் அரசே. புலிப்பாலை நான் கொண்டு வருகிறேன் தந்தையே. மணிகண்டா, உன்னுடன் சேனாதிபதியையோ வாவரையோ அழைத்து செல். வேண்டாம், அவர்கள் ஓய்வெடுக்கட்டும். குழுவாக சென்றால் நினைத்ததை முடிப்பது கடினமாகிவிடும். அப்படித்தானே அமைச்சரே? ஆமாம், புலி பயந்து ஓடிவிடும். வைத்தியரே, மற்ற பொருட்களுடன் தயாராக இருங்கள். நான் இதோ வந்து விடுகிறேன். புலிகள் புல்வெளிக்கு இடையே உள்ள ஆழமான காட்டில் தான் இருக்க வேண்டும். யார் நீ? நீ யார்? எனது பெயர் ஐயப்பன். முட்டாள்! மகிழ்ச்சியை அழிக்க உனக்கு என்ன தைரியம்? துணிவிருந்தால் முன்னால் வந்து பேசு. மாய மந்திரத்தின் பின் ஒளிவது கோழையின் செயலாகும். தேவலோகத்தின் அரசியான மகிழ்ச்சியை கோழை என்று அழைக்க உனக்கு என்ன தைரியம்? நீ மிகவும் அழகானவன். உன் கூர்மையான கண்களை பார்க்கும் பொழுது எனது மனதில் விசித்திரமான எண்ணங்கள் தோன்றுகிறது. எனது கணவனின் பதவி ஏற்றுக்கொள்கிறாயா நாதா?
எனக்கு அதில் விருப்பமில்லை. அதர்மத்தை அழித்துவிட்டு தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் என்னுடைய அவதாரத்தின் நோக்கம். அதை நான் செய்தே தீருவேன். உன்னை இந்த பிரபஞ்சத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு அமைதியை நிலைநாட்ட வேண்டும். அப்படி என்றால் நான் கேள்விப்பட்டது உண்மைதான். உன் பலம் என்னவென்று பார்த்து விடுகிறேன். என்னுடன் மோதிப்பார். கலிகவரதம் சேதிவாசம் அமரதிவக பக்த சமோக்ஷேதி சக்ர அலிதவேதமகிலம் முகஸ்யேதி கருணம் முகதவளம் தைலவசனா விராஜே அச்சலோக சரணம் பிரமாதீனிதானம் அசுரலோக ஹந்து சவித்ரே दिशिचर्युं समान व्योमगात्र अदुल भावजां गिरीशरूप भाववर्णनं दिशिचर्युं समान व्योमगात्र अदुल भावजां गिरीशरूप भाववर्णनं हरितवेदमखिलं मुखस्येदि करुणं मुखचरणयुक्तैलवसना विराजे अखिललोकशरणं प्रभादीनिदानम् असुरलोकहन्तुं रविन्द्रे विसेव्यम् सेदिवासम् अमरदिवह भक्त मोक्षेति चक्र कलितवेदमखिलम् मुखस्येदि करुणम् सुभजधवलयुक्तैलवसना विराजे अखिललोकशरणम् प्रभादीनिनादम् असुरलोकहन्तु तमिन्द्रे विसेव्यम् समान व्योमगात्र अदुल भावजां गिरीशरूप भाववर्णनं दिशिजलिं समान व्योमगात्र अदुल இறைவா, தங்களின் கருணையால் எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்துவிட்டது. என்னை தங்கள் ராணியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிர்மலா தேவி, நீ எனது பலம்தான். ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்று சபதம் எடுத்திருக்கிறேன். ஆகையால் எனது சகோதரியாக வணங்கப்படும் கடவுளாக எனது இடது பாகத்தில் அமர்ந்து கொள். தங்களின் ஆசைப்படியே. மகனே, உன்னுடைய அவதாரத்தின் நோக்கத்தை பூர்த்தி செய்து விட்டாய். சபரியின் நிச்சயை பூர்த்தி செய்துவிட்டு பந்தலம் அரண்மனைக்கு நீ சென்றுவிடு. பிறகு சபரிமலையில் ஒரு கோவிலை கட்டி கலியுக வரதனாக பக்தர்களை ஆசிர்வதிக்கும் சுவாமி ஐயப்பனாக நிலை கொள்ள வேண்டும். ஆதரவு இல்லாத மக்களுக்கு ஆதரவாக திகழ வேண்டும். புத்திரா, தேவதைகள் பெண் புலிகளாகவும் தேவர்கள் அவர்களின் குழந்தைகளாகவும் சாட்சாத் தேவேந்திரன் புலியாக மாறி உனது வாகனமாகவும் இருப்பார்.
இங்க என்ன நடக்கிறது? ஒன்றும் புரியவில்லையே. நான் என்ன பண்ணுவேன்? சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. தந்தையாரே, உங்களது ஆணையை நான் நிறைவேற்றிவிட்டேன். உடன்பாலை கறந்தெடுத்துக் கொள்ளும்படி வைத்தியரிடம் கூறுங்கள். இறைவா, 14 வருடங்களுக்கு முன்பு பம்பை நதி கரையில் நடந்த அந்த சம்பவத்தை இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். தாங்கள் கடவுளின் அவதாரம். தயவு செய்து எங்களை மன்னித்து பந்தளத்தின் அரியணை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்கள் காட்டிற்கு சென்ற அந்த இரவே ராணியின் உடல்நல பிரச்சனை தீர்ந்துவிட்டது. அமைச்சரும் வைத்தியரும் செய்த துரோகம் வெளிப்பட்டு விட்டது. இந்த பாவிகளை மன்னித்து அருளுங்கள். தங்கள் தவறை உணர்ந்து விட்டார்கள். இந்த புலிகளை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள். புலிகளை அனுப்பிவிடலாம். புலி வேஷம் போட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நடந்தவை அனைத்தும் அந்த கடவுளின் சித்தம். இவர்களுக்கான பதிலும் அந்த கடவுள் கூறுவார். அண்ணா, இறைவா, தங்களுடைய விருப்பம் என்னுடைய கட்டளை. இந்த ராஜ்யமும் அரியணையும் எனது இளைய சகோதரன் ராஜராஜனிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தந்தையே. எனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டது. இங்கிருந்து நான் தொடுக்கும் அம்பு சென்றடையும் இடத்தில் எனக்காக ஒரு கோவிலை கட்ட வேண்டும். கோவில் கட்ட வேண்டுமா? ஆமாம் தந்தையே. பம்பா நதியில் நீராடி என்னை தரிசிக்க வருபவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் மீண்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். सर्वभूत दयापरा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः। भूतनाद सदानन्दं सर्वभूत दयापरा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः। भूतनाद सदानन्दं சுவாமியே சரணமையப்பா. அமைச்சருக்கும் வைத்தியருக்கும் தண்டனை கிடைத்துவிட்டது. அவர்களை ஒரு கொடிய நோய் தாக்கியது. பம்பையில் நீராடி சபரிமலையில் இறைவனை தரிசித்த போது செய்த பாவங்களையும் அந்த கொடிய நோயினையும் இறைவன் நீக்கிவிட்டார். காலமும் கடந்து கொண்டே இருந்தது. கலியுக வரதனாகிய ஐயப்பன் சபரிமலையில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி இன்றும் இறைவனாக நிலை கொண்டுள்ளார். சுவாமியே சரணமையப்பா. हरिवरासनम् विश्वमोहनम् हरिदधीश्वरम् आराध्य पादुकम् हरिविमर्दनम् नित्यनर्तनम् हरिहरात्मजम् देवमाश्रये। शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा। शरणकीर्तनम् शक्तमानसम् भरणलोलुपम् नर्तनालसम् शरणकीर्तनम् शक्तमानसम् भरणलोलुपम् नर्तनालसम् अरुणभासुरम् भूतनायकम् हरिहरात्मजम् देवमाश्रये।